இங்கிட்டு எங்க ஓடிட்டு இருக்கா? Enemies ahead! அங்கெல்லாம் இல்ல. இங்க ஒரு நாக்கு கல்லு இல்ல. லெஃப்ட்ல பாரு, லெஃப்ட்ல பாரு. கிருஷ்ணக்கா. டிராப் பின்னாடி ஒருத்தன் தெரியுமே. அங்கெல்லாம் இல்லடா, அவன் லெஃப்ட்ல இருக்காடா. போட்ட. அடா. போச்சு போ. Hey Angela, what is the time now? The time is 7:35 p.m. ஆனா உனக்கு நேரம் சரியில்லடா டேய். படிக்க சொன்னா PUBG ஆடிட்டு இருக்க. Danger is எது coming. danger-ஆ? Countdown begins the day. 3 மாட்னானா? 1 டமால். டேய் என்ன சத்தம்? பரீட்சைக்கு தானே படிக்கிற நீ? பரீட்சை இல்லை PUBG. அதுலயும் ஃபெயில். மண்ட கஷாயம். உன்னதான் சொல்றேன் அஞ்சல. Listening to you. செம்மடி தெரியும்ல. இரு உன்னை சும்மாலாம் விட மாட்டேன் நானு. உன்னோட பயங்கரமான ஒரு டிவைஸை கண்டுபிடிச்சி உன்னை ஓரம் கட்டல. அட மக்கு பையன், அதான் டெய்லி திட்டு வாங்குறல, பத்தாதா உனக்கு? என்ன சொன்ன மக்கா? கோடிங்ல ஸ்ட்ராங் நானு. கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல 98% தெரியும்ல. அவ்வளோதான் 12th முடிக்கிறேன், நல்ல காலேஜ் சேர்றேன். காலேஜ் ப்ராஜெக்டாவே உன்ன மாதிரி ஒரு டிவைஸை கண்டுபிடிச்சி உன்னை ஓரத்தில் உட்கார வைக்கல. நிறுத்துறா, காலேஜ் சேர்றாராம். என்ன கோர்ஸ் படிக்க போற சொல்லு? கோர்ஸா? தம்பி, கோடிங்ல ஸ்ட்ராங்கா இருந்தா போதாது, என்ன கோர்ஸ் படிக்க போறேன்னு தெரியணும். சரி அதை மட்டும் சொல்லு, உனக்கு தான் தெரியும்ல. சாரி கேளு, சொல்றேன். ஓவரா பண்ணாத, சொல்லு. சாரி கேட்டா பதில் வரும். சரி மன்னிச்சிரு, சொல்லு. Switching to Gurunada mode. வெல்கம் டு காலேஜ் சஜஸ்ட் தமிழ்நாடு. உங்கள் ஃபேவரட் காலேஜஸ், காலேஜ் கம்பேரிசன்ஸ், கோர்சஸ், கரியர்ஸ் அண்ட் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களை வந்து சேர சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். குருநாதா தானே? சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன வேணும்? அதான் குருநாதா, இதோ இந்த அஞ்சலை மாதிரி ஒரு டிவைஸை கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். அதுக்கு நான் என்ன படிக்கணும்? பிடெக் சிஎஸ்சி வித் ஸ்பெஷலைசேஷன் இன் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், அதாவது ஐஓடி. இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் குருநாதா. இன்டர்நெட் வச்சு சயின்டிஃபிக் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி ஒரு இன்டர் ரிலேட்டட் சிஸ்டம் உருவாக்க முடியும். அந்த சிஸ்டம் வச்சு ஹியூமன் இன்டர்வென்ஷன் இல்லாமல் வயர்லெஸ் நெட்வொர்க் மூலமாக டேட்டாவை கலெக்ட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபரும் பண்ண முடியும். இதனால டிவைசஸ் ஒன்னோட ஒன்று கம்யூனிகேட் பண்ணி ஆப்ரேட் ஆகும். இந்த சிஸ்டம்க்கு பேர் தான் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். அட, நம்ம அஞ்சலை மாதிரி. ஆமாம், அஞ்சலை மாதிரி. மாடர்ன் என்டர்பிரைசஸ் எல்லாம் அவங்களோட டெய்லி டாஸ்க்ஸை ஆட்டோமேட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக ஆல்ரெடி ஐஓடி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிஸ்னஸ் ப்ராசஸஸ் எல்லாத்தையும் நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக கனெக்டட் டிவைசஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இண்டஸ்ட்ரியல் ஐஓடிங்கிறது ஆட்டோமேஷனை ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கும். இதனால ஆப்ரேட்டிங் காஸ்ட்டை கம்மி பண்ணுறது மட்டும் இல்லாமல் ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ண முடியுது, பிஸ்னஸ் ப்ராசஸஸை இம்ப்ரூவ் பண்ண முடியுது, கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸை என்ஹான்ஸ் பண்ண முடியுது, நியூ மார்க்கெட்ஸுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுது, அதே மாதிரி அடிஷ்னல் ரெவென்யூஸ் ஜென்ரேட் பண்ண முடியுது. ஒரு பிஸ்னஸ்க்கு ஐஓடினால நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. அதில் சிலது சொல்லணும்னா, கம்மியான எக்ஸ்பெண்டிச்சரில் ரொம்ப வேல்யூபிள் டேட்டாக்கு ஆக்சஸ் கிடைக்குது, பிக் டேட்டா அனலிட்டிக்ஸ் பண்ண முடியுது, கஸ்டமர் பிஹேவியரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது, ஆப்ரேட்டிங் காஸ்ட்டை கம்மி பண்ண முடியுது. இன்ஃபேக்ட் இன்னைக்கு ஐடி ஃபீல்டில் நிறைய பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ண முடியுதுன்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஐஓடி. ஓ, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது குருநாதா. இதில் படிக்கிறதுக்கு என்ன சொல்லி தருவாங்க? பிடெக் சிஎஸ்சி வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ஐஓடி. இந்த கோர்ஸ் படிக்கிறது மூலமா கம்ப்யூட்டர் சயின்ஸ், வயர்லெஸ் கம்யூனிகேஷன் அண்ட் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸில் ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் கிடைச்சிரும். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கம்ப்யூட்டர் டெக்னாலஜிஸை ஹேண்டில் பண்ணக்கூடிய நாலேஜும் ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸும் டெவலப் பண்ணுறது தான் இந்த கோர்ஸோடைய எய்ம். இதனால் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்டர்நெட் ஆஃப் திங்ஸோடைய வைட் ரேஞ்ச் ஆஃப் அப்ளிகேஷன்ஸை டீல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி கிடைக்குது. இந்த கோர்ஸில் சொல்லித்தர கோர்ஸ் சப்ஜெக்ட்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங், design and analysis of algorithms, introduction to IoT, statistical modeling for data science, advanced communication networks, introduction to linear and non-linear optimization, wireless sensor networks and applications, mobile platform programming, web intelligence and algorithms. அட, இவ்வளோ சொல்லி தராங்களா இந்த கோர்ஸில்? இன்டர்நெட் ஆஃப் திங்ஸோட ஸ்கோப் பற்றி ஏதாவது சொல்லுங்களேன். ஐஓடிங்கிறது ரொம்ப புது ஃபீல்டு. இந்தியா ஒரு ஐஓடி ஹப்பாகவே மாறிக்கிட்டு இருக்கு. என்னதான் மற்ற டெவலப்டு கண்ட்ரீஸை விட இந்தியாவில் இந்த இண்டஸ்ட்ரி லேட்டாக ஸ்டார்ட் ஆயிருந்தாலும் ஐஓடி இந்தியாவில் ரொம்ப ரேப்பிடாக க்ரோ ஆகிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் ஒரு ஃபார்ப்ஸ் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, 2022 ஏஐ அண்ட் ஐஓடி இந்த ரெண்டு ஃபீல்ட்ஸில் 58 மில்லியன் நியூ ஜாப்ஸ் வேர்ல்டு வைடு வரப்போகுது. ஒரு மெக்கின்சி ரிப்போர்ட் படி 2025 ஐஓடியுடைய குளோபல் இம்பேக்ட் 11 ட்ரில்லியன் USD இருக்கும், which is equivalent to 11% of the world economy. இன்ஃபேக்ட் ஒரு நாஸ்காம் ரிப்போர்ட் படி 2021 வேர்ல்ட் வைட் ஸ்பெண்டிங் ஆன் ஐஓடி ஒரு டபுள் டிஜிட் க்ரோத்தாக இருக்கும், வித் அ CAGR ஆஃப் 11.3%.
ஸ்மார்ட் சிட்டிஸ், ஸ்மார்ட் ஃபேக்ட்ரிஸ், டேட்டா ட்ரிவன் ஹெல்த் கேர், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா ப்ராசஸிங் வித் எட்ஜ் கம்ப்யூட்டிங், ஸ்மார்ட் ரீட்டெயில், ஃபிட்னஸ், டெலிகம்யூனிகேஷன்ஸ்னு நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்க வரைக்கும் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸுக்கு ஸ்கோப் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நான் நிறைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கணும்ல, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ரொம்ப பேசிக்காக சொல்லணும்னா கன்சியூமர் பிஹேவியரை புரிஞ்சுக்கிறதுக்கான திறமை இருக்கணும். அதை வச்சு அவங்களோட நீட்ஸ் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு ஏதோ ஒரு டெக்னாலஜியை அப்ளை பண்ணி அதுக்கான ப்ராடக்ட்டை உருவாக்கணும். இந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபஸ்ட்டு இருக்கணும். இந்த ஃபீல்டில் ஒரு ஜாப் கிடைக்கிறதுக்கு தேவைப்படுற ஸ்கில் செட் மெஷின் லேர்னிங். லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை கேதர் பண்ணி அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அனலைஸ் பண்ண தெரிஞ்சாதான் ஒரு டிவைஸில் அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுங்கிறது புரியும். ஐபி நெட்வொர்க்கிங், ஓஎஸ்ஐ ஸ்டாக் பற்றின பேசிக் நாலேஜ் இருக்கணும். அப்புறம் கனெக்டிவிட்டி ப்ரோட்டோகால்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஐஓடி கம்யூனிகேஷனுடைய லேட்டஸ்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் பற்றிலாம் புரிஞ்சிருக்கணும். ஹார்ட்வேர் இன்டர்ஃபேஸிங், ஒரு ஐஓடி இன்ஜினியராக ஆகிறதுக்கு ஹார்ட்வேர் ப்ரோக்ராமிங் பற்றின நாலேஜும் இருக்கணும். மொபைல் ஆப் டெவலப்மெண்ட், ஒரு எக்ஸ்டர்னல் ஹார்ட்வேரும் சென்சார்ஸும் கம்யூனிகேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப் டெவலப் பண்ண தெரிஞ்சதுன்னா இட் இஸ் எ போனஸ். அண்ட் கடைசியாக டீம் ஒர்க், ஒரு ஐஓடி ப்ராடக்டை உருவாக்குறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. டிஃப்ரெண்ட் டெக்னாலஜிஸ் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும். நிறைய ப்ராப்ளம்ஸ் என்கவுண்டர் பண்ண வேண்டி வரும். இதுக்கெல்லாம் ஒரு டீமாக இருந்து ஒர்க் பண்ணுறது தான் ப்ராப்பர் வே. ஸோ ஒரு டீமுக்குள்ளே எப்படி ஆப்ரேட் பண்ணணுங்கிறது தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பாக குருநாதா, இது எல்லாத்தையுமே நான் டெவலப் பண்ணிக்கிறேன். ஒரு ஐஓடி இன்ஜினியரோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பற்றி சொல்லுங்களேன். மானிட்டரிங், எக்ஸிக்யூஷன், செல்ஃப் ஹீலிங், இதையெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு லோக்கல் ஐஓடி டிவைஸ் சாஃப்ட்வேர் உருவாக்க தெரியணும். ஒரு டிவைஸை சர்வர் சைட் டெக்னாலஜிஸ் கூட கம்யூனிகேட் பண்ண வைக்கிற மாதிரியான சர்வீசஸை பில்ட் பண்ண தெரியணும். QA டிப்ளாய்மெண்ட், சப்போர்ட், இதெல்லாம் ஆப்டிமைஸ் பண்ணக்கூடிய டூல்ஸை டிசைன் பண்ணி டெவலப் பண்ண தெரியணும். ரிமோட் டிப்ளாய்மெண்ட்ஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி இருக்கணும். ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசித்து ஒர்க் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கணும். இது போதும். சரி குருநாதா, ஒரு ஐஓடி இன்ஜினியரை ரெக்ரூட் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ், கம்பெனிஸ் பற்றி. இன்றைக்கி இருக்கிற நிறைய இண்டஸ்ட்ரீஸ் ஐஓடியை டிப்ளாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் லீடிங்கில் இருக்கிற சில இண்டஸ்ட்ரீஸ் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, அக்ரிகல்ச்சர் ஆர் அக்ரோடெக் இண்டஸ்ட்ரி, ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி, ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி, ரீட்டைல் இண்டஸ்ட்ரி, ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரி, டிரான்ஸ்போர்ட்டேஷன் இண்டஸ்ட்ரி, எனர்ஜி அண்ட் யூட்டிலிட்டிஸ் இண்டஸ்ட்ரி, ஸ்மார்ட் ஹோம்ஸ் அண்ட் பில்டிங்ஸ். ஐஓடி இன்ஜினியர்ஸை ஹையர் பண்ணக்கூடிய டாப் கம்பெனிஸ் இன்டெல், சாம்சங், சிஸ்கோ, மைக்ரோசாஃப்ட், ஆப்பிள், விப்ரோ, கூகுள், ஐபிஎம், ஆரக்கிள், கார்ட்னர், இன்ஃபோசிஸ் அண்ட் அமேசான். சேலரிலாம் எப்படி குருநாதா? இந்த ஃபீல்டில் ஒரு ஃப்ரெஷரோட சேலரி ரேஞ்ச் 2.1 to 4.5 lakhs per annum. ஒரு 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்போது மிட் கரியர் லெவலில் 4.2 to 12 lakhs per annum. 15 yearsக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் 24.3 to 31.1 lakhs per annum வரைக்கும் சம்பாதிக்கலாம். சேலரிக்காகன்ட்டு இல்லைனாலும் இந்த அஞ்சலையை பழி வாங்கிறதுக்கே நான் ஐஓடி இன்ஜினியர் ஆயிடணும். ஏதாவது டிப்ஸ் கொடுங்க குருநாதா. சொல்கிறேன். நம்பர் 1, ஒரு ஐஓடி இன்ஜினியர் ஆகிறதுக்கு நிறைய ஃபீல்ட்ஸில் ஸ்கில் செட் டெவலப் பண்ணியிருக்கணும். ஃபஸ்ட்டு என்ன படிக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று ஒன்றா படிக்க ஆரம்பிக்கணும். அதுலேயும் ஹார்ட்வேர், நெட்வொர்க்கிங், அப்ளிகேஷன் டிசைன், அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட், செக்யூரிட்டி, டேட்டா அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த மாதிரி ஃபீல்ட்ஸில் கண்டிப்பாக நாலேஜ் டெவலப் பண்ணிக்கணும். நம்பர் 2, இது ஒரு ஹார்ட் கோர் டெக்னிக்கல் ஃபீல்டு. அதுக்காக சாஃப்ட் ஸ்கில்ஸை மறந்துடக்கூடாது. ஐஓடி சிஸ்டம்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு டீமாக ஒர்க் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். ஸோ ஸ்ட்ராங் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ், ட்ரபிள் ஷூட்டிங் ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணிக்கணும். நம்பர் 3, படிக்கும்போதே ஐஓடி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் செஞ்சு பார்க்குறதுக்காக ராஸ்பெரி பை பற்றி தெரிஞ்சுக்கணும். இது மூலமாக சிம்பிள் சர்க்கியூட்ஸை எப்படி சால்வ் பண்ணுறது கற்றுக்கலாம். அந்த சர்க்கியூட்ஸ் எல்லாம் ஒரு சாஃப்ட்வேர் கூட எப்படி லிங்க் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஐஓடியில் சிம்பிள் டெமோ ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ராஸ்பெரி பை யூஸ் பண்ணி பண்ணலாம். நம்பர் 4, ஐஓடி ஒரு டெக்னாலஜி மட்டும் கிடையாது, அது ஒரு ஈகோசிஸ்டம் மாதிரி. ஸோ நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் ஒரு டீம்ஸ் ஒன்றா சேர்ந்து ஒரு ஐஓடி ஈகோசிஸ்டம்குள்ளே ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் டீம்ஸ் பண்ணியிருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஒரு ஐஓடி ஈகோசிஸ்டம்குள்ளே ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு அந்த டிவைசஸ்க்கு நடுவில் இருக்கிற கம்யூனிகேஷன், ஆத்தென்டிகேஷன், செக்யூரிட்டி, டிடெக்ஷன், ரெஸ்பான்ஸ் கேப்பபிலிட்டிஸ், இதை பற்றி எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். நம்பர் 5, இன்றைக்கி ஐஓடி இன்ஜினியர்ஸ்க்கு இருக்கிற டிமாண்டை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். வேர்ல்டு லெவலில் ஐஓடி இன்ஜினியர்ஸ்க்கு டிமாண்ட் நிறையா இருக்குது. ஸோ இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கிறேன்னா நீ 3rd இயர்லேருந்து பெய்டு இன்டர்ன்ஷிப்ஸ் கூட அட்டன் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கான்ஃபிடென்ட்டாக இந்த கோர்ஸை சூஸ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாமல் நிறைய ஸ்கில் செட்டை டெவலப் பண்ணிக்கிட்டா கம்பல்சரி லைஃப்பில் சக்சீட் ஆகலாம். கண்டிப்பாக குருநாதா, ஐஓடி இன்ஜினியர் ஆக தான் போகிறேன். இப்போ 12th எழுத போகிறேன்ல, நல்ல காலேஜஸில் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன அதை மட்டும் சொல்லுங்கள் போதும்.
12th ஸ்டாண்டர்டில் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் நல்ல ஸ்கோர் எடுத்தால் போதும். இன்னும் ஐஐடி என்ஐடிஸில் படிக்கிறோன்னா JEE எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணணும். ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் அவங்களோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் ஏதாவது ஒன்று எழுதி கிளியர் பண்ணால் போதும். கண்டிப்பாக குருநாதா, எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இதோ நான் இப்போ படிக்க தான் கிளம்ப போகிறேன். படிக்கிறானா? பப்ஜி தான் ஆட போகுது இது.